வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் ஒரு வித்தியாசமான, ஆச்சரியமான உலகத்திற்குள் செல்லப் போகிறோம். இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை உயிரினங்கள் இருக்கின்றன தெரியுமா? உலகத்தில் பாதிக்கும் மேல் பூச்சிகள் தான். நாம் தினசரி பார்க்கும் எறும்புகள், தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் மட்டுமில்லை, இன்னும் பல வண்ணமயமான, பயங்கரமான, சில நேரங்களில் உதவியாக இருக்கும் பூச்சிகள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆங்கிலத்தில் என் பெயர் ஆண்ட், தமிழில் என் பெயர் எறும்பு. நாங்கள் சிறியதாக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து பெரிய வேலைகளையும் செய்யலாம். எங்களிடம் ஒற்றுமை, பொறுமை, கடின உழைப்பு ஆகியவை நிறைந்துள்ளன. எங்கள் கூட்டத்தில் ஒரு அரசி எறும்பு இருக்கும். அது எங்களுக்கு வழிகாட்டும். நாங்கள் உணவை தேடி நீண்ட தூரம் பயணித்து அதை எங்கள் கூடு வரை கொண்டு செல்வோம். எங்கள் ஒற்றுமை மற்றும் கடின உழைப்பு உலகத்திற்கே ஒரு பாடமாகும். ஆனால் சில நேரங்களில் உணவை எடுத்து செல்லும் போது வீடுகளுக்கு தொந்தரவு தரலாம். மேலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து சண்டையிடும் பழக்கமும் உண்டு. ஆங்கிலத்தில் என் பெயர் ஹனிபி, தமிழில் என் பெயர் தேனி. நாங்கள் இனிய தேன் தயாரிப்பதற்காக உலகம் முழுவதும் பிரசித்தமானவர்கள். மலர்களிலிருந்து தேன் சேகரித்து எங்கள் கூடுகளுக்குள் சிறந்த முறையில் சேமிப்போம். எங்கள் கூட்டத்தில் ஒரு அரசி தேனீ, பல தொழிலாளி தேனீக்கள், பாதுகாப்பு தேனீக்கள் இருக்கும். நாங்கள் மலர்களுக்கு தோட்டம் வளர உதவுகின்றோம். இதனால் இயற்கை நன்றாக வளரும். நாங்கள் ஒழுங்குமுறையுடன் ஒற்றுமையாக வாழும் சிறந்த உயிரினங்கள். ஆனால் எங்களை தொந்தரவு செய்தால் நாங்கள் கடித்து வலியை ஏற்படுத்துவோம். சில நேரங்களில் எங்கள் கடி உயிருக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். ஆங்கிலத்தில் என் பெயர் மோஸ்கிடோ, தமிழில் என் பெயர் கொசு. நாங்கள் மிகச்சிறியதாக இருந்தாலும் உலகமே எங்களை பிடிக்காமல் விரட்டிக்கொண்டே இருக்கும். நாங்கள் இரவில் மனிதர்களை கடித்து ரத்தம் உறிஞ்சுவோம். அதனால் அதிகம் தொந்தரவு தருவோம். சில கொசுக்கள் மலேரியா, டெங்கு, சிக்குன்குன்யா போன்ற தீவிர நோய்களை பரப்பக்கூடும். அதனால் நாங்கள் மிகவும் ஆபத்தான பூச்சிகள். ஆனால் சில வகை கொசுக்கள் பறவைகளுக்கும் மீன்களுக்கும் உணவாக பயன்படுகின்றன. மேலும் சில விஞ்ஞானிகள் எங்களை ஆராய்ந்து நோய்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆங்கிலத்தில் என் பெயர் கிராஸ் ஹாபர், தமிழில் என் பெயர் வெட்டுக்கிளி. நாங்கள் பச்சை நிறத்தில் இருக்கும் மெல்லிய உடலுடன் நீளமான கால்கள் கொண்ட பூச்சிகள். நாங்கள் தாவி நகரும் திறன் கொண்டதால் எங்களை வெட்டுக்கிளி என்று அழைப்பார்கள். நாங்கள் ஆற்றல் மிக்க பூச்சிகள். வேகமாக நகர்ந்து எங்கள் எதிரிகளை தவிர்க்கலாம். நாங்கள் சில பறவைகளுக்கு உணவாக பயன்படுகிறோம். மேலும் இயற்கை சங்கிலியில் முக்கியமான உறுப்பினர்கள். ஆனால் சில நேரங்களில் பயிர்களை அதிகமாக அழித்து விவசாயிகளுக்கு பெரும் தொல்லை கொடுப்போம். ஆங்கிலத்தில் என் பெயர் ஃப்ளை, தமிழில் என் பெயர் ஈ. நாங்கள் எங்கும் பறந்து உணவை தேடிக் கொண்டிருப்போம். சில நேரங்களில் உணவுப் பொருட்கள் மீது அமர்ந்து அழுக்கை பரப்பி நோய்கள் உண்டாக செய்யலாம். அதனால் பலரும் எங்களை விரும்ப மாட்டார்கள். ஆனால் நாங்கள் இயற்கையின் சுத்தமாக்கும் முறைமையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறோம். சில ஈக்கள் கரடிகள், பறவைகள், மீன்கள் போன்றவற்றிற்கு முக்கியமான உணவாகவும் உள்ளன. ஆங்கிலத்தில் என் பெயர் பட்டாம்பு, தமிழில் என் பெயர் பட்டாம்பூச்சி. நாங்கள் வண்ணமயமான மென்மையான சிறகுகளுடன் இயற்கையின் அழகான பூச்சிகள். எங்கள் வாழ்க்கை முட்டை, இழி, புழு, கொசு, செருப்புச்சி போன்ற நிலைகள் மூலம் உருவாகிறது. நாங்கள் மலர்களிலிருந்து நெக்டரோன் உறிஞ்சி உணவாக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் மலர்களின் தூளியுடன் தொடர்பு கொண்டு மலர்களை வளர உதவுகின்றோம். ஆனால் எங்கள் ஆயுள் மிகவும் குறைவாக இருக்கும். சில பட்டாம்பூச்சிகள் வெறும் 2 வாரங்களே உயிருடன் இருக்கும். ஆங்கிலத்தில் என் பெயர் காக்கோராச், தமிழில் என் பெயர் கரப்பான் பூச்சி. நாங்கள் உலகில் மிக பழமையான உயிரினங்களில் ஒன்று. எங்களை பலரும் வெறுக்கலாம். ஆனால் நாங்கள் மிகவும் திடமான உடலமைப்புடன் எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும். எங்கள் உடலமைப்பு பரிணாம வளர்ச்சியின் சிறந்த உதாரணம். ஆனால் நாம் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை கெடுத்து நோய்களை பரப்பக்கூடியவை என்பதால் அனைவரும் எங்களை விரும்ப மாட்டார்கள். ஆங்கிலத்தில் என் பெயர் பீட்புக், தமிழில் என் பெயர் மூட்டைப்பூச்சி. நாங்கள் மிகவும் சிறிய பூச்சிகள். ஆனால் இரவில் அதிகம் தொல்லை கொடுப்போம். நாம் தூங்கும்போது உடலை கடித்து அரிப்பு மற்றும் தோல் பிரச்சனைகளை ஏற்படுத்துவோம். நாங்கள் உணவாக மனிதர்களின் இரத்தத்தை உறிஞ்சுவோம். இதனால் பெரும்பாலும் மக்கள் எங்களை அழிக்க முயற்சிப்பார்கள். ஆனால் சில வகை மூட்டை பூச்சிகள் உயிருக்கு ஆபத்தில்லாதவை. ஆங்கிலத்தில் என் பெயர் லேடி பக், தமிழில் என் பெயர் கரும்பள்ளி வண்டு. நாங்கள் சிவப்பு நிறத்துடன் கருப்பு புள்ளிகள் உள்ள அழகான பூச்சிகள். நாங்கள் விவசாயத்தில் பயனுள்ளதாக இருப்பதால் விவசாயிகள் எங்களை விரும்புகிறார்கள். நாங்கள் வேம்பு மற்றும் பிற பயிர்களை பாதுகாக்கும் சிறந்த பூச்சிகள். ஆனால் சில வகை செம்புருஷிகள் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பழக்கத்துடன் இருக்கும். ஆங்கிலத்தில் என் பெயர் ஸ்பைடர், தமிழில் என் பெயர் சிலந்தி. நாங்கள் உலகின் சிறந்த வலை பின்னும் வல்லுநர்கள். எங்கள் வலைகள் பல பூச்சிகளை பிடிக்க உதவுகின்றன.
இதனால் நாம் ஒரு சிறந்த வேட்டையாடிகள். நாங்கள் வீட்டில் உள்ள தொந்தரவாக இருக்கும் பூச்சிகளை பிடித்து உணவாக கொள்ளலாம். ஆனால் சில சிலந்திகள் விஷத்தன்மை கொண்டவை. அதனால் அவை மிகவும் ஆபத்தாக இருக்கலாம். ஆங்கிலத்தில் என் பெயர் சென்டிபீட், தமிழில் என் பெயர் பூரான். நாங்கள் பல கால்கள் கொண்ட பூச்சிகள். நாங்கள் இரவில் அதிகம் இயக்கம் கொண்டிருப்போம். மேலும் சில பூச்சிகளை வேட்டையாடி உணவாக எடுத்துக்கொள்வோம். சில வகை பூரான் வீட்டில் உள்ள கரப்பான் பூச்சிகளை பிடித்து சாப்பிடும். ஆனால் சில பூரான் கடிக்கும் போது அதனால வலி ஏற்படலாம். ஆங்கிலத்தில் என் பெயர் ஸ்கோர்பியன், தமிழில் என் பெயர் தேள். நாங்கள் ஆபத்தான பூச்சிகளில் ஒன்றாக இருக்கலாம். நாங்கள் உடலில் கூர்மையான கிள்ளியுடன் இருப்போம். சிலருக்கு எங்கள் தோற்றம் பயமுறுத்தலாம். சில தேள்கள் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் சில தேள்கள் கடித்தால் விஷம் பரவியதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம்.